நீதி கதைகள் டிவி. காலையில நேரம் ராமையா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ வீட்டுக்குள்ள காந்தம்மா சூரியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ புருஷன் சூரி கிட்ட காந்தம்மா கொஞ்சம் கோவமா, ஏங்க காதுல விழுதா? இந்த வீட்டுல நாம என்ன வேலைக்காரங்களா? உங்க அண்ணன் அண்ணி 2 பேரும் நமக்கு முதலாளிங்களா? நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் அந்த மண்ணுல உளுந்து புரண்டு வரீங்க. அட சும்மா இரு காந்தம். அண்ணன் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் மண்ணில் பொருள்றேன். அண்ணன் என்ன சும்மாவா உக்காந்துக்கிட்டு இருக்காரு? என்னை விட பல மடங்கு அதிகமாக வேலை செய்கிறாரு. அப்படிதான் சொல்லுவேன். கஷ்டம் உங்களுது, சந்தோஷம் அவருடையதா. முந்தானேத்து பட்டணத்துக்கு போனவரு வரும்போது பொண்டாடிக்கு நகை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தாரு? கூட்டு குடும்பம்னா எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். அக்காவுக்கு ஒண்ணுன்னா எனக்கும் ஒண்ணு செய்யணும்ல. அப்படி இல்லை காந்தம். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அண்ணன் பட்டணத்துக்கு போனாரு. அப்போ அத்தை அதை கொடுத்தாங்க. அவரு பணம் வாங்கலையே. அதானே, எப்ப என்ன சொன்னாலும் அண்ணன் அன்னைக்காகவே வந்து பேசுங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படியே இருந்தா நாளைக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகுறது? இந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம், நம்ம சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. என்ன பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்தை பிரிக்க சொன்னா அவர் மனசு கஷ்டப்படாதா? அண்ணன் தம்பி 2 பேரும் எதுக்கு பிரியணும்? பிரிஞ்சா என்ன தப்பு? அவரை விட்டு பிரிய முடியாதுன்னா நான் இன்னைக்கு ராத்திரி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். என்னை விட்டு பிரிஞ்சு அண்ணன் அண்ணி கூடவே சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க. அதை கேட்டு சூரி ரொம்ப பயந்துட்டான். அப்படி சொல்லாத. சரி, நான் போய் பொறுமையா கேட்கறேன். மதியம் சாப்பாட்டு நேரம். எல்லாருமே உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி சாப்பாடும் இருந்துச்சு. என்னடா சூரி, சாப்பிடாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்னாச்சு? உடம்புக்கு எதனா முடியலையா? அது இல்லப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா சூரி அது? எங்கேயாவது கடன் வாங்கிட்டியா? பயப்படாத, சொல்லுடா, நான் பார்த்துக்கறேன். அப்போ காந்தம்மா குறுக்குல வந்து, கடன் வாங்குறதுக்கு இந்த வீட்டுல அவருக்கு ஏது சுதந்திரம்? ₹1 வேணும்னாலும் உங்க முன்னாடிதான் கை கட்டி நிக்கணும். இந்த அடிமை வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. எங்க பங்கு சொத்தை எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. அதை கேட்டதும் எல்லார் தலையிலயுமே இடி விழற மாதிரி எழுந்துச்சு. சீதம்மாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ராமையாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? பங்கு வேணுமா? 30 வருஷமா இந்த குடும்பத்தையும் இந்த ஓட்டு வீட்டையும் என் கண்ணிமைய பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்தா இப்ப எல்லாத்தையும் உடைக்க சொல்றியா? டேய் சூரி, என்னடா இது? அவன் உன்னோட அண்ணன்டா. உன்னை தோல்லையும் மார்லையும் தூக்கி போட்டு வளர்த்தவன்டா. அவனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை எப்படிடா சொல்ல முடிஞ்சது உன்னால? அம்மா, நான் அப்படி எதுவும் சொல்லல. அப்படி சொல்லாம இருக்கவும் தான் இப்படி தண்டமா இருக்கீங்க. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு உங்க பெரிய பிள்ளை தான் பெருசு. அவருக்காக எல்லாத்தையும் செய்றீங்க. ஆனா எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? என் வீட்டுக்காருக்கு இங்க என்ன மதிப்பு இருக்கு? ரங்கையா அதை கேட்டு கோவமா, காந்தம், எதுக்கு தேவையில்லாம பேசுற? அவனுக்கு இந்த வீட்டுல மதிப்பு இல்லையா? இந்த வீட்டோட சாவி அப்புறம் வயல் பத்திரம் எல்லாமே உங்க ரூம்ல தானே இருக்கு. நான் அதை எதுவும் கேட்கலையே. கேட்டா கொடுக்க போற மாமா. உங்களுக்கு தங்க நகை, எங்களுக்கு வெறும் வார்த்தையா? எங்களுக்கு இந்த அடிமை வாழ்க்கை வேணாம். எங்களை விட்டுடுங்க, எங்க பொழப்ப நாங்க பொழைச்சுக்கிறோம். தங்கச்சி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் மேல ஏதாவது கோவம் இருந்தா என்கிட்ட கேளு, நான் அதுக்கான காரணத்தை சொல்றேன். அதை விட்டுட்டு இப்படி அண்ணன் தம்பிக்கு நடுவுல எதுக்காக பிரிவை உருவாக்குற? சரி, அண்ணன் தம்பிய பிரிக்கல, ஆனா சொத்தை பிரிக்கலாம்ல. எங்க உங்க புருஷனை அந்த சொத்தை பிரிக்க சொல்லி சொல்லுங்க பாக்கலாம். அப்ப ராமையா கண்ணுல கண்ணீரோட, இங்க பாருமா, எனக்கு வயசு 67. மிஞ்சி மிஞ்சி போனா 3 வருஷமோ 4 வருஷமோ இருப்பேன். நான் போனதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க. ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீடு 2 பாகமா பிரியறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அப்பா, நீங்க அழாதீங்கப்பா. வேணா காந்தம், நாம பிரிய வேணாம். அப்படின்னா சரி, உங்க அண்ணன் அண்ணிய கட்டிக்கிட்டே வாழுங்க. நான் என் பிறந்த வீட்டுக்கு போறேன். இந்த குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்துல கொஞ்சமாவது என் மேலேயும் என் பிள்ளைங்க மேலேயும் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னு சொல்லி காந்தம்மா எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள போயிட்டான். சூரிக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அப்போ ரங்கையா பெருமூச்சு விட்டு எல்லார்கிட்டையும், அப்பா, பறவைங்களுக்கு ரக்கம் முளைச்சதும் கூடு விட்டு சுதந்திரமா பறக்கிறது இயற்கைதான். இவனுக்கு இந்த கூடு புழுக்கமா இருக்கும்போது இவனை இந்த கூட்டுல அடைக்கிறது தப்புப்பா. இவன் மனசுலயும் பிரிஞ்சு போகணும்னு எண்ணம் இல்லைன்னா பொண்டாட்டி கட்டாயப்படுத்துறான்னு வாயிலிருந்து வார்த்தை வராது.
நீங்க சொத்தை பிரிச்சிடுங்கப்பா. அப்ப சீதம்மா சத்தமா அழுதுகிட்டே, வேணாண்டா மூத்தவனே, அப்படி ஒரு வார்த்தை சொல்லாதடா. நீங்க 2 பேரும் என்னோட புள்ளைங்கடா. உங்க 2 பேரையும் பிரிச்சு நான் பார்க்க முடியாதுடா. வேற வழி இல்லம்மா. அவன் சந்தோஷத்துக்காக இதை பண்ணி தான் ஆகணும். நாளைக்கே நான் ஊர் தலைவரை வர சொல்றேன். அடுத்த நாள் காலையில ஊரோட தலைவரான தர்மையா அங்க வந்தாரு. வீடே அமைதியா தான் இருந்துச்சு. என்ன ராமையா, திடீர்னு என்ன எதுக்கு வீட்டுக்கு வர சொன்ன? ராம லக்ஷ்மண மாதிரி இருக்கிற இந்த குடும்பத்துக்கு இப்ப என்ன பிரச்சனை வந்தது? என்ன எதுக்கு வர சொன்ன? ராமனோடது தனி குடும்பம், லக்ஷ்மணனோடதும் தனி குடும்பம் தானே. 2 குடும்பமும் ஒரே குடும்பமா ஆகாது இல்லையா? என் பிள்ளைங்களுக்கு என் சொத்தை பாதி பாதியா பிரிச்சு கொடுத்துடுங்க. டே ரங்கா, நீ என்னடா தலை குனிஞ்சு நிக்கிற? வீட்டுக்கு மூத்தவன் தம்பிக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? ஐயா, அண்ணனா பாசமா கேட்டு பார்க்கலாம். ஆனா என்னால அவனை சங்கிலியை போட்டு பூட்ட முடியாது. அவனுக்கு விருப்பம் இருக்கு, நீங்க அப்பா சொன்னதை செய்யுங்க. சரி, வயல் 30 ஏக்கரு, ஆளுக்கு 15 ஏக்கரு. கிழக்கு திசையில இருக்கிற வயலோட மண்ணு சத்தானது, தண்ணி வசதி இருக்கு. மேற்கு திசையில இருக்கிற வயலுக்கு தண்ணி இல்ல. இப்ப என்ன பண்றது? கிழக்கு திசையில இருக்கிற வயலு எங்களுக்கு வேணும். இத்தனை நாள் என் புருஷன் பட்ட கஷ்டத்துக்கு அது கூடமா அவருக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க? எடுத்துக்க சொல்லுங்க ஐயா, எனக்கு இந்த வயலே போதும். சரி, இந்த வீடு பெருசு தானே, நடுவில் ஒரு செவரை கட்டிக்கோங்க. வீட்டில் இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் சரிசமமா பிரித்து எடுத்துக்கோங்க. லக்ஷ்மி மாடும் அதோட கண்ணுக்குட்டியும் எங்களுக்கு தான் வேணும். அது தினமும் 10 லிட்டர் பால் கறக்குது. காந்தம், அந்த மாட்டுக்கு கண்ணுக்குட்டினா உசுறு. ஆனா நேத்துதான் கண்ணுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உங்க மாமா பட்டணத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கண்ணுக்குட்டியை சேர்த்துட்டு வந்திருக்காரு. அது வீட்டுக்கு வர 2 நாள் ஆகும். அது வரைக்கும் லக்ஷ்மி என் கூடவே இருக்கட்டுமா, அப்புறம் கொடுக்குறேன். அதெல்லாம் முடியாது. மாடு என்கிட்ட இருக்கட்டும். கண்ணுக்குட்டி வந்ததும் கொடுத்து அனுப்புங்க. சரி, அப்படியே நடக்கட்டும். வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிற பித்தளை பாத்திரம், அப்புறம் அரிசி தானியம் எல்லாத்தையும் சமமாக எடை போட்டு பிரிச்சுக்கோங்க. அப்போ சீதாம்மா அழுதுகிட்டே, தர்மை என்ன சரி சமானமா சொத்தை, வயல, பணத்தை, என் அரிசியை கொண்டு பங்கிட்டு கொடுத்துட்டியே, என்னையும் என் புருஷனையும் எப்படி பங்கு போட போற? என் பிள்ளைங்க 2 பேரும் என் 2 கைங்க மாதிரி. இதுல எந்த கையை வெட்டிட்டு நாங்க வாழ்றது? அது கேட்டதோ தர்மையாவோட கண்ணே கலங்கிடுச்சு. பாவம் ரங்கையாவும் கண்ணுல கண்ணீரோட அவனுடைய வீட்டுக்குள்ள போயிட்டான். சூர்யாவ கண்ணை தொடச்சுக்கிட்டான். ஆனா காந்தம்மா சம்பந்தமே இல்லாத மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா. நமக்கு யாரோட பங்கும் வேண்டாம் சீதா. நாம வெளியில திண்ணையிலேயே படுத்துக்கலாம். யாராவது சாப்பாடு கொடுத்தா அதை சாப்பிட்டுக்கலாம். இல்லனா அந்த கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டே பட்டினியா இருந்துக்கலாம். இப்படியே ஒரு வருஷமும் போச்சு. 2 வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய சுவர் இருந்துச்சு. இடது பக்கம் ரங்கையாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா வலது பக்கம் சூரியோட குடும்பத்துல காந்தம்மா இப்பதான் தலைய பிச்சுக்கிட்டு இருந்தா. ஏங்க இப்படி சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? வயல்ல விளைச்சலுக்கெல்லாம் பூச்சி வந்து எல்லாம் செத்து போச்சாமே, வேலைக்காரன் சொன்னா. இது எப்படி நடந்துச்சு? அப்போ சூரி கொஞ்சம் கோவமா, என்ன பண்ண சொல்ற? எந்த காலத்துல என்ன விதை போடணும், என்ன உரம் போடணும்னு எல்லாமே அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் அண்ணன் சொன்ன வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப 15 ஏக்கர் பூமி இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? எதுவும் செய்ய தெரியாம எல்லாம் வீணா தானே போகுது. பேசாம சுப்பையா கிட்ட போய் பணம் கடன் வாங்கிட்டு வரலாம்ல. வீட்ல சமைக்கிறதுக்கு அரிசி கூட கிடையாதே. நேத்தே போய் கேட்டுட்டேன். உன் அண்ணா அனுமதி கொடுக்காம என்னால உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. அன்னைக்கு மட்டும் பிரிஞ்சு போகலான்னு நீ சொல்லாம இருந்திருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்குமா? ஆமா, எல்லாம் ஏன் தப்புதான். எனக்கு என்ன தெரியும் என் புருஷன் கையால் ஆகாதவருன்னு. ஒண்ணுமே இல்லாத பூமியில உங்க அண்ணன் தங்கத்தை விளைய வைக்கிறாரு. நல்லா இருக்கிற பூமியில உங்களால அரிசியை கூட விளைய வைக்க முடியல. வாய முடுக்காந்தோம். இன்னொரு வார்த்தை அண்ணனை பத்தி பேசின நான் சும்மா இருக்க மாட்டேன். வீட்டுக்கு நடுவில் செவரை கட்டி என் அப்பாவையும் அம்மாவையும் வெளியில திண்ணையில படுக்க வச்சவ நீ போய் அவரை பத்தி எல்லாம் தப்பா பேசக்கூடாது. அப்பதான் வெளியில திணையில உட்காந்துக்கிட்டு ராமையா இரும்பிக்கிட்டு இருந்தாரு. அதோ கேக்குதா உங்க அப்பாவோட இருமல் சத்தம்? உங்க அண்ணன் தினமும் காலையில வயலுக்கு போய் ராத்திரி தான் வீட்டுக்கு வராரு. இந்த வயசுல அவரை தனியா விட்டுட்டு போக எப்படிதான் மனசு வருதோ?
அண்ணன் பகல் முழுக்க வயல்ல உழைச்சிட்டு வந்தாலும் ராத்திரி அப்பாவோட காலை அமுக்கி விட்டுட்டு கூடவே படுத்து தூங்குறாரு. அது புள்ள. நீ மருமக தானே, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தரலாம்ல? எனக்கு என்ன தலையெழுத்தா? அவரு மூத்த பிள்ளைகிட்ட இருக்காரு, அவரு அவங்கள பார்த்துப்பாரு. அன்னைக்கு ராத்திரி நேரம் பயங்கரமான இருட்டுல சூரியோட வீட்டுல விளக்கு கூட எரியல. அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு சூரி எழுந்திருச்சு வந்தான். யார் அது? இருட்டுல ரங்கையாவோட முகம் அவனுக்கு சரியா தெரியல. நான் தான்டா. சூரி அவனுடைய அண்ணனை பார்த்து ஆச்சரியமா, அண்ணே, நீயா? நீ என்ன இங்க வந்த? செவிரேறி வந்தியா? ஆமாண்டா. அந்த செவுரு நம்ம வீட்டை பிரிக்கலாம், ஆனா நம்ம 2 பேரோட உறவை பிரிக்காது இல்லையா? இந்தா, இந்த பையில அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதை எடுத்துக்கிட்டு போ. சூரியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. அண்ணே, இது எனக்கு வேண்டாம் அண்ணே. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேண்ணே. உன்னையும் அப்பாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பைத்தியக்காரா, தம்பி பட்டினியா இருக்கும்போது சந்தோஷமா சாப்பிட்ற அண்ணனை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இதை கொண்டு போய் வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கோ. நாளைக்கு காலையில் சுப்பையா வந்து உனக்கு 500 ரூபாய் கடன் கொடுப்பாரு. நான் என் வயல் பத்திரத்தை வச்சு அவர்கிட்ட பேசியிருக்கேன். அதை வச்சு நல்ல விதைய வாங்கிக்கோ. எப்படி விவசாயம் பண்ணணும்னு ராத்திரி வந்து நான் உனக்கு கற்றுக் கொடுக்கறேன். தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். ரங்கையா அந்த இருட்டிலேயே அங்கிருந்து வெளியில போயிட்டான். சூரி அந்த அரிசி மூட்டையை வச்சுக்கிட்டு அங்கேயேதான் நின்னுக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு காந்தம் வெளியில வந்தா. யாருங்க? அந்த இருட்டுல யாரோ போற மாதிரி இருக்கு. யாரோ இல்ல காந்தம், நம்ம வீட்டுக்கு வந்தது கடவுள். இதோ இதில் அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாம் இருக்கு. எனக்காக வயல் பத்திரத்தை அடகு வச்சு அந்த கடவுள் தான் இதை கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் பேரு ரங்கையா, என் அண்ணன். அவரு காலை கழுவி தண்ணியை குடிச்சாலும் நமக்கெல்லாம் பாவம் போவாது. அதை கேட்டு காந்தம்மா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அந்த நொடி அவன் மனசுல இருந்த திமிரு, கர்வம் எல்லாமே அவளை விட்டு போயிடுச்சு. இப்பேற்பட்ட அண்ணன் கிட்ட இருந்தா தம்பியை பிரிச்சேன் அப்படின்னு அவளை நினைச்சு அவளே வருத்தப்பட்டா. காந்தம்மா கண்ணுல கண்ணீரோட, உண்மையிலேயே மாமா தான் வந்தாராங்க. நாம எந்த அளவுக்கு அவங்கள ஏமாத்தணும், அவங்களுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டத்தை கொடுத்திருக்கோம், ஆனாலும் நமக்காக யோசிக்க வந்தாரா? ஆமா காந்தம், ரத்தத்தால உருவான உறவுகள் இது. இந்த உறவுகளை யாராலையும் அழிக்க முடியாது. நான் நாளைக்கே போய் அந்த செவரை இடிச்சு தள்ளுறேன். நாங்க இனி வேற வேற இல்ல. அடுத்த நாள் காலையில சூரியன் மெதுவா வந்துகிட்டு இருக்கும்போது சூரிய கையில ஒரு கடப்பாரையை எடுத்துக்கிட்டு வேகமா வெளியில வந்தான். அந்த 2 வீட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த செவரை கடப்பாறையால அவன் உடைக்க ஆரம்பிச்சான். அப்போ திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்த ராமையாவும் சீத்தம்மாவும் அதை பார்த்தாங்க. டே சூரி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா? என்னடாப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? சத்தத்தை கேட்டு ரங்கையாவும் கௌரியும் வெளியில ஓடி வந்தாங்க. டே தம்பி, நில்லுடா. ஏண்டா செவரை இடிச்சுக்கிட்டு இருக்க? சூரி அந்த கடப்பாரையை தூக்கி போட்டுட்டு அப்பா அம்மா பக்கத்துல வந்தான். என்னை மன்னிச்சிடு அண்ணன், என்னை மன்னிச்சிடு. கண்ணு இருந்தோம் நான் குருடன் ஆயிட்டேன். நான் உன்னை தள்ளி வச்சு பிரிஞ்சு போனாலும் நீ என்னைக்குமே என்னை தள்ளி பிரிஞ்சு போனதில்ல. நமக்கு நடுவில் இருந்தது இந்த செவரு மட்டும்தானே. இந்த செவரோட சேர்ந்து என் திமிரும் அழிஞ்சு போட்டோன்னே. ரங்கையா கண்ணுல கண்ணீரோட, பைத்தியக்காரா, இந்த செவரு நீ விருப்பப்பட்டு கட்டினது. அதனால தான் நான் எதுவும் சொல்லல. இப்ப நீயே இடிக்கிற அப்படின்னா இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? அப்பதான் காந்தம் வேகமா ஓடி வந்து சத்தமா அழுதுகிட்டே, அத்தை என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ தனியா போயிட்டா சந்தோஷமா வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஆசையில குடும்பத்தை மதிக்கல, உங்களை மதிக்கல, எல்லாரையும் விட்டுட்டு போய் இப்ப நாங்க நடுத்தருக்கு வர நிலைமையில தான் இருக்கோம். ஆனா நேத்து தான் புரிஞ்சுது நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது. அப்போ கௌரி, ஏன் தேவையில்லாம அழற? நாம தப்பு பண்ணாம கடவுளா தப்பு பண்ணுவாரு? மனுஷங்கன்னா தப்பு பண்றது சகஜம். இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல? அப்போ சீத்தம்மா கண்ணுல கண்ணீரோட தன் புருஷனை பார்த்து, பாத்தீங்களாங்க, என் 2 பிள்ளைங்களும் இப்போ மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. கடவுளே, என் பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தோட உருவத்துல வந்து அவங்க மனசை மாத்திட்டப்பா. சொத்துங்கிறது நாம சேர்த்து வைக்கிற பணமோ இல்ல நாம சேர்த்து வைக்கிற அரிசி பருப்போ கிடையாது. அது அண்ணன் தம்பிங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒற்றுமை தான். அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல யாராலையும் அவங்கள எதுவும் செய்ய முடியாது.
எல்லாரும் ஒருத்தங்க கைய ஒருத்தங்க பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. உடைஞ்சு விழுந்த அந்த செவுரு அங்கேயே தான் இருந்துச்சு. ஆனா இந்த ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல இருந்த அந்த செவரும் அந்த விரிசலும் எப்பவோ விலகி போய் அந்த குடும்பம் ஒன்னா சந்தோஷமா இருந்துச்சு. அது 1990 வருஷம் மார்கழி மாசம். ராமபுரம் கிராமமே பனியில தான் முழுகி போயிருந்துச்சு. ஊருக்கு நடுவுல இருந்த பாஸ்கரையாவோட 2 மாடி வீடு பந்தாவா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அவருடைய அந்த 2 அடுக்குமாடி வீடும் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த குதிரை வண்டியும் அவருடைய அந்தஸ்தை காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதே ஊர்ல தான் ராகவனுடைய சின்ன வீடு இருந்துச்சு. ராகவன் அந்த சின்ன வீடு திண்ணையில உக்காந்துக்கிட்டு அவனுடைய கலப்பைய உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அங்க பச்சை மண் வாசமும் வந்துகிட்டு இருந்துச்சு. சீதா, சீக்கிரமா அந்த கலப்பைய கொண்டு வா. வயல் வேலைய சீக்கிரம் முடிச்சாகணும். நமக்குன்னு இருக்கிற 2 ஏக்கர் வயலை நம்பி தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் விளைச்சல் வந்துச்சுன்னா வாங்கின கடனை உடனே அடைக்கணும். சீதா சுட சுட கஞ்சிய கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்தாங்க முதல்ல இந்த சுடுகஞ்சிய குடிங்க, அப்பவாவது கொஞ்சம் இந்த குளிர் தாங்கலாம். கடனை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கஷ்டத்துக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். ஊர்ல கிராம தேவதைக்கு திருவிழா நடத்த போறாங்க. அந்த திருவிழாவுக்கான செலவு எல்லாத்தையுமே அந்த பாஸ்கரையா தான் கொடுக்க போறதா ஊஜனங்க பேசிக்கிறாங்க. ஆனா நம்மளாலதான் அம்மனுக்கு ஒரு பட்டு புடவைய கூட வாங்கி கொடுக்க முடியலையேன்னு மனசுல ஒரு குறை அப்படியே இருக்கு. அண்ணி, அந்த பாஸ்கர் ஐயா கிட்ட பணம் இருக்கு. பணத்தை கொடுத்து அவர் பக்தியை காமிக்கிறாரு. ஆனா பணம் கொடுத்தாதான் பக்தியா என்ன? நான், அண்ணன், நீங்க எல்லாரும் இருக்கோமே. கோவிலை சுத்தி சுத்தம் பண்றது, பிரசாதம் செய்ய தேவையான விறக கொண்டு வந்து கொடுக்கறது, இப்படி வேலை செஞ்சு கூட நம்ம பக்தியை காமிக்கலாமே. சரியா சொன்னடா கோபி. பணம் இருக்கிறவன் ஊருக்குள்ள கோவிலை கட்டுவான், பணம் இல்லாதவன் மனசுக்குள்ள கோவிலை கட்டுவான். அந்த பாஸ்கர் ஐயாவுக்கு பணம் சொத்து மேல இருக்கிற பாசம் மனுஷங்க மேல எப்பவும் இருந்ததில்ல. ஆடம்பரம் தான் அவருக்கு முக்கியம். வாட வயலுக்கு போலாம். பாஸ்கரோட வீட்டுல ரொம்ப பரபரன்னு இருந்துச்சு. திருவிழாவுக்காக வாங்கின பித்தளை பாத்திரங்களையும் பட்டுப்புடவைகளையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மா புதுசா வாங்கின ஒடியானத்தை இடுப்புல போட்டுக்கிட்டு அதை தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாஸ்கர் ஐயா அவருடைய வேலைக்காரனான ரங்காவை கூப்பிட்டு இப்படி சொன்னாரு. ஏண்டா ரங்கா, பக்கத்து ஊர்ல இருந்து அந்த பூ மாலையை வாங்கிட்டு வந்தியா இல்லையா? இந்த வருஷ திருவிழா எந்த வருஷமும் நடக்காத அளவுக்கு ஆடம்பரமா இருக்கணும். கடவுளுக்கு நான் என்ன படைக்கிறேனோ அதை ஊர் முழுக்க பேசணும். நான் யாருன்னு சுத்தி இருக்கிற எல்லா ஊருக்கும் தெரியணும்டா. ஐயா பாஸ்கர் ஐயா, இதெல்லாம் பண்ணிதானா ஊர்க்காரங்களுக்கு உங்களை பத்தி தெரியும்? உங்களோட 2 அடுக்கு மாடி வீடை பார்க்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னங்க ஐயா பூமாலை அது? நல்ல கொய்யா பழ சைஸ்ல இருக்கிற பூக்களை கட்டி மாலையா உருவாக்கி இருக்காங்க. நீங்க வேணும்னா பாருங்க, உங்க பேரை தான் ஊரு முழுக்க சொல்லுவாங்க. காந்தம்மா பெருமையா சிரிச்சுக்கிட்டு, பாத்தீங்களாங்க, ஊர்க்காரங்க நம்ம குடும்பத்தை தான் பெருமையா பேசுறாங்க. ஆமா, உங்க சொந்தக்காரன் அந்த ராகவன் இருக்கானே, அவனும் திருவிழாவுக்கு வரானா? இன்னும் அந்த பழைய ஓட்டு வீட்டுல இருந்துகிட்டு கிழிஞ்சு போன சட்டையை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வந்தா நம்ம மானம் என்ன ஆகுறது? அவனையும் அவன் குடும்பத்தையும் கோயிலுக்கு வராம பாத்துக்கோங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத காந்தம்மா. அவனை தடுக்க சொல்லி நான் ஏற்கனவே தர்மையா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இந்த திருவிழா என்னோட செலவுல தானே நடக்குது. என் கூட சேர்ந்து மேடையில் உட்கார்ற தகுதி யாருக்கு இருக்கோ அவங்க தான் கூட இருப்பாங்க. அந்த ராகவையா மாதிரி கூலிக்காரனுக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது. அடுத்த நாள் காலையில கோவில்ல திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ராகவனும் கோபியும் கோவில சுத்தம் செஞ்சு அங்க பிரசாதம் செய்யறதுக்கான விறகெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் 2 பேருக்கும் வேர்வை பயங்கரமா கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் பாஸ்கர் ஐயாவும் காந்தம்மாவும் கோவிலுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் முகம் சுழிச்சாங்க. டே ராகவா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிரசாதம் செய்யற இடத்துல இந்த அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு வேர்வையை சிந்திக்கிட்டு என்ன பண்ற? உன் பக்கத்துல வந்தா என் பட்டு வேட்டி கூட நாத்து அடிக்குமோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் தள்ளிப்போ. ராகவ பணிவா கையெடுத்து கும்பிட்டு, ஒன்றும் இல்லை மாமா, நானும் கோபியும் சேர்ந்து கோவிலை சுத்தம் பண்ணோம். அப்படியே பிரசாதம் செய்யறதுக்கு தேவையான விறகெல்லாம் நாங்கள் வெட்டி கொண்டு வந்து வச்சிருக்கோம். இது நம்ம குடும்ப சார்பா நான் செய்யற ஒரு சின்ன வேலை. அதை கேட்டு காந்தம்மா, குடும்பமா? யாரோட குடும்பம்? இப்ப எதுக்காக இந்த விறகலை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க? உங்க சேவை இந்த கோயிலுக்கு தேவையில்லை. இந்த விறக பத்த வச்சு பிரசாதம் செஞ்சா புகை நாத்தம் தான் அடிக்கும். அதுக்கு நாங்க வேற ஏற்பாடு பண்ணிருக்கோம். வந்தமா, கையெடுத்து கும்பிட்டோமா, சாமிய பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். கிளம்புங்க கிளம்புங்க. அதை கேட்டு கோபி கோவமா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க?
கடவுளுக்கு தேவை ஆடம்பரம் இல்ல, சுத்தமான பக்தி. என் அப்பாவோட காலத்துல இருந்து நானும் என் அண்ணனும் கடவுளுக்கு இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க பணத்தை செலவு பண்ணி காமிக்கிற ஆடம்பரத்தை விட என் அண்ணனோட பக்தி தான் ரொம்ப பெருசு. வாய மூடுடா கோபி. பணம் இருக்கிறவனுடைய பேச்சு தான் இங்க செல்லுபடியாகும். என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சாமிக்கு தங்க கலசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன கொண்டு வந்திருக்க? வாய மூடிக்கிட்டு வந்த வழியிலேயே திரும்ப போங்க. ராகவன் அதை கேட்டு கண்ணுல கண்ணீரோட எதுவும் செய்ய முடியாம அங்கிருந்து அமைதியா வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஊருக்கு நடுவுல தர்மையா உக்காந்துக்கிட்டு கோவில் திருவிழா வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ராகவன் கண்ணுல கண்ணீரோட அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டான். ஆனா ஊஜனங்க இந்த விஷயத்த பத்தி ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தர்மையா பாஸ்கரையாவை கூப்பிட்டு, இங்க பாரு பாஸ்கரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. கோவிலுக்கு நீ லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்க. ராகவன் உன் அளவுக்கு பணம் கொடுக்கறது இல்லைனாலும் அவன் நேர்மையா இருக்கிறவன். கஷ்டப்பட்டு கோவிலுக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். உன் சொந்தக்காரனையே இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறியே, இது உனக்கு சரி அப்படின்னு தோணுதா? இங்க பாருங்க தர்மையா, நான் சம்பாதிச்சதெல்லாம் உழைச்சி சம்பாதிச்சது. அந்த ராகவன் மாதிரி ஓட்டு வீட்டிலேயே நான் இன்னும் இல்லை. கோவிலுக்கு வரவும் தகுதி இருக்கணும் இல்லையா? எப்பவும் அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு வேர்வை நாத்தத்தோட இருக்கிறவனுக்கு கோவிலுக்குள்ள என்ன வேலை? என்கிட்ட இருக்கிற என்னோட கௌரவமே நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற பணம் தான். அந்த ஏழைக்கெல்லாம் நான் கௌரவம் தர முடியாது. தர்மையா பெருமூச்சு விட்டு, பணம் சொத்து பத்தி எல்லாமே இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஒரு மனுஷனுக்கு துணையா இருக்கிறது தான் எப்பவும் நிரந்தரம். உன்னோட சொத்து உன்னை எப்பவும் காப்பாற்ற போறதில்லன்னு அந்த கடவுள் உனக்கு புரிய வைப்பான். ஆனா தர்மையா சொன்னதை பெருசா எடுத்துக்காம பாஸ்கர் நேரா அவனுடைய மாடி வீட்டுக்கு கிளம்பிட்டான். அன்னைக்கு ராத்திரி நேரம் திடீர்னு வானிலை மாறுச்சு. ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு காத்தோடு சேர்ந்து பயங்கரமா மழையும் பெஞ்சுது. பாஸ்கர் அப்பதான் அவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொடோன்ல ஒரு பழைய கணக்கு புத்தகத்தை எடுக்கிறதுக்காக அந்த கொடோனுக்கு போயிருந்தான். காத்து மழை அதிகமா இருக்கிறதுனால கொடோனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய மரம் வேரோட சாஞ்சி அந்த கொடோனோட வாசக்கதவுக்கு பக்கத்துல வந்து விழுந்துச்சு. பெரிய மரம் குறுக்குல விழுந்ததுனால கதவு மூடிக்குச்சு. பாஸ்கர் உள்ளேயே மாட்டிக்கிட்டான். கொடோன்குள்ள ரொம்பவும் இருட்டு. கொடோன்குள்ள மழை தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சுது. அவனால மூச்சு விடவும் முடியல. பாவம், அவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டான். அப்ப காந்தம்மா வெளியில நின்னு, ஐயோ கடவுளே, மர குறுக்குல விழுந்து கதவை சாத்திக்கிச்சே, என் வீட்டுக்காரரு உள்ள மாட்டிக்கிட்டாரு, வெள்ள தண்ணி வேற உள்ள போய்கிட்டு இருக்கு, யாராவது வாங்க. ரங்க தூரத்துல நின்னு பார்த்து, ஐயோ காத்து மழை அதிகமா இருக்குமா? எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய மரமெல்லாம் சாஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் உள்ள போனேன்னா நானும் அதுக்குள்ள மாட்டிப்பேன். என்னால முடியாது, நான் உள்ள போயிடுறேம்மா. அப்போ பாஸ்கர் உள்ள இருந்து கத்துனா, யாராவது என்ன காப்பாத்துங்க, என்கிட்ட லட்சக்கணக்கான பணம் இருக்கு. யாரு என்ன காப்பாத்துறீங்களோ பாதி சொத்தை நான் எழுதி கொடுக்கறேன். தண்ணி வேற அதிகமாகுது, என்னால மூச்சு விட முடியல. இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ராகவனும் கோபியும் ஒரு நொடி கூட தாமதிக்கல. காலையில நம்மள அவமானப்படுத்துறவன் அப்படின்னு அவன் யோசிக்கல. ஒரு உயிரை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு அவங்க 2 பேருமே முடிவு பண்ணாங்க. கோபி, பாவம் பாஸ்கர் உள்ள மாட்டிக்கிட்டாரு போல. இந்த மரம் வேற ரொம்ப கனமா இருக்கு. நீ அந்த பக்கம் பிடி, நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன். மரத்தை உடனே நகர்த்தியாகணும். எதுக்குண்ண? எதுக்கு? அவருக்கு என்ன ஆனா நமக்கு என்ன? இவரை காப்பாற்ற போய் நம்ம உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா காலையில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டியானே. கோபி, அவர்கிட்ட சொத்து இருக்குடா, ஆனால் நல்ல குணம் நம்மக்கிட்ட இருக்கு. ஒரு மனுஷன் ஆபத்தில் இருக்கும்போது யாருன்னு தெரியலனாலும் நம்ம உதவி பண்ணுவோம் இல்லையா? இதில் அவரு நம்ம ரத்தம், நம்ம சொந்தம்டா. நம்ம காப்பாற்றலைன்னா யாரு காப்பாற்றுவாங்க? ராகவனுடைய பேச்சு கேட்டு கோபியும் சேர்ந்து அவங்க 2 பேரும் அந்த மரத்தை இழுத்து கொடோனோட அந்த வாசக்கதவுல இருந்து தள்ளி வச்சாங்க. ராகவ கதவை திறந்துக்கிட்டு உள்ள போனான். மச்சான், எங்க இருக்கீங்க? என் கையை பிடிச்சுக்கோங்க. ஏற்கனவே பயந்து போயிருந்த பாஸ்கர் மயக்க போடுற நிலைமைக்கே வந்துட்டான். ராகவன் கை தாங்கலா பிடிச்சு அவனை வெளியில கூட்டிக்கிட்டு வந்துட்டான். 3 பேரும் பாதுகாப்பா அந்த கொடோனை விட்டு வெளியில வந்துட்டாங்க. பாஸ்கர் கண்ணு திறந்து பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி ராகவனும் கோபியும் தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வேற யாருமே உதவி செய்ய வரவே இல்லை. அப்பதான் தர்மையாவும் ஊஜனங்களும் அங்க வந்தாங்க. காந்தம்மா அழுதுகிட்டே, ராகவண்ண என்ன மன்னிச்சிடு, இந்த பணம் திமிரு எல்லாமே என் கண்ணை மூடிடுச்சு. உன்ன மாதிரி ஒரு நல்லவன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு என் புருஷ உசுறு போயிருக்கும்.
உன்னை போய் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே, என்ன மன்னிச்சிடு. அப்ப பாஸ்கர் கண்ணுல கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டு, ராகவா, என்ன மன்னிச்சிடுடா. பணம் இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன். நான் யாருக்கு விருந்து வச்சு பார்த்துக்கிட்டேனோ அவங்க ஆபத்துன்னு வரும்போது என்னை காப்பாற்ற வரல. ஆனால் நான் உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்தியும் என் உயிரை காப்பாற்றி இருக்கையே, இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு தாண்டா எனக்கு அறிவே வந்திருக்கு. பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கலாம், ஆனால் உறவுகளை வாங்க முடியாது. அந்த பணம் உயிரை காப்பாற்றாது, உறவுகள் தான் உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மச்சான், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அது நிரந்தரம் கிடையாது. அதனால் அது மேலே நான் ஆசைப்படுறதும் கிடையாது. எனக்கு உறவுகளே போதும். உங்கள் உயிரை காப்பாற்றினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்கர், பாத்தியா? காலையில் எந்த மனுஷனை நீ அவமானப்படுத்தினியோ சாயந்தரம் அதே மனுஷன்தான் உன்னை காப்பாற்றி இருக்கான். நான் தான் அப்போவே சொன்னேன்னு, நீ ஆபத்தில் இருக்கும்போது பணம் வந்து உன்னை காப்பாற்றாது, மனுஷன்தான் வந்து காப்பாற்றணும்னு. சரிதானே? இப்படியே சில நாட்கள் போச்சு. பாஸ்கரனுடைய திமிரு கர்வம் எல்லாமே அடங்கி போச்சு. அவன் ராகவனை வீட்டுக்கு வர சொல்லி அவனுக்கு அவனுடைய சொத்துல பாதி சொத்தை எழுதி கொடுத்தான். அதுக்கு ராகவ வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு, இது நான் என்கிட்ட பணம் இருக்குன்னு கொடுக்கல, நான் கொடுக்குற சின்ன பரிசு வாங்கிக்கோன்னு சொன்னான். என்னங்க காந்தம்மா, இந்த தடவை திருவிழாவுக்கு எந்த பட்டு புடவை கட்டுவீங்க? காந்தம்மா சிரிச்சுக்கிட்டே, என்னோட பட்டு புடவையெல்லாம் அன்னைக்கு அடிச்ச மழையில வீணா போச்சு கோபி. இப்ப நான் கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த நூல் புடவை தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆடம்பரம் முக்கியம் இல்லப்பா, நல்ல மனசு இருந்தா அதுதான் முக்கியம். ராகவா, இந்த வருஷம் திருவிழாவை நீ தான் முன்னாடி நின்று நடத்தணும். கலசத்தை உன் கையால தான் கொண்டு போய் வைக்கணும். உன்னோட பக்தியை விட என்கிட்ட இருக்கிற பணம் ஒன்றும் பெருசு கிடையாது. பாஸ்கரும் ராகவனும் தோள் மேல கை போட்டு நடந்து போறத பார்த்தா ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. வாழ்க்கையில பணம் முக்கியம் இல்ல, உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காகவே அன்னைக்கு அந்த ராமபுரத்துல மழை பெஞ்சது போல. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணம் சொத்து பத்து எப்பவுமே முக்கியம் கிடையாது. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இன்னைக்கு இல்லாதவன் கிட்ட நாளைக்கு அது தானா வந்து சேரும். அதனால நிரந்தரமே இல்லாத ஒண்ணுக்காக நாம தவிக்கிறதையும் முக்கியத்துவம் கொடுக்கறதையும் விட்டுட்டு, மனுஷங்களா பிறந்த நாம நம்ம கூட இருக்கிற மனுஷங்களை மதிக்கணும். நாளைக்கு நமக்கு ஆபத்துன்னு வரும்போது அவங்க தான் நமக்கு துணையா நிப்பாங்க, அவங்க தான் நம்மள காப்பாத்த வருவாங்க, அட்லீஸ்ட் ஆறுதல் செலவாவது வருவாங்க. அதனால மனுஷங்களை நாம மதிப்போம். பணத்தை மதிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷங்க தான் எல்லாம் அப்படிங்கறத நாம உணரணும்.